வணக்கம். வெல்கம் டு செம்மொழி குட்டி உலகம். இன்னைக்கு வீடியோவில் குட்டீஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். பூரியும் பூரி மசாலா கிழங்கும் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போது பட்டை, ஏலை, கிராம்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட பிரிஞ்சிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். பூரி கிழங்குனாவே பெரிய வெங்காயம் தான். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட சேர்க்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஹாஃப் தக்காளி, அரை தக்காளி பழம் போதும், அதை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெந்துடுச்சு, நல்லாவே வதங்கியிருக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஈஸியாக வதங்கிடும். அடுத்து இது கூட மஞ்சள் தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் மிளகாய் தூள் சேர்ப்பாங்க, தேவையில்லை. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சமைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், அதை இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா கூட உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு தனி பவுலில் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த கலவையை உருளைக்கிழங்கு மசாலா கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாடை போகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடலை மாவு கலவை சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். அதனால் போதுமான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போது நான் வச்சுருக்க கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லிக்விடாக போனாலும் நல்லா இருக்காது, அதே போல் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போது இது வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு இருக்கணும். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சுட சுட சுவையான பூரி மசாலா கிழங்கு ரெடிங்க. மல்லி இலை எப்பொழுதுமே கடைசியாக தூவும் போது அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பூரி மசாலா ரெடி. அடுத்து பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேருக்கு பூரி செய்யும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சவக்கு சவக்குன்னு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சப்பாத்தி மாவை பிசையும் போது, பூரிக்கு மாவு பிசையும் போது கரெக்டான பதத்தில் பிசையணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைவோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆனால் பூரிக்கு பார்க்கும்போது சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட சப்பாத்திக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தண்ணியை கம்மியாக சேர்த்து பிசையணும். அதாவது அந்த மாவு கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கடினமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பூரி நல்லா உப்பலாக வரும். அதே போல் பூரிக்கு ரொம்ப நேரம் மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு எவ்வளோக்கு நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் பூரிக்கு அப்படி ஒரு கண்டிஷன் இல்லை. நம்ம உடனே பிசைஞ்சு உடனே பூரியை செஞ்சிட்டோம்னா நல்லாவும் இருக்கும். பூரி மசாலா செஞ்சுக்கிட்டு சைட் பை சைடாக இந்த மாவு பிசைஞ்சு உடனே செஞ்சு எடுத்துட்டேன். நீங்களே வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பூரி உப்பலாக வந்திருக்குன்னு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பூரி வந்து நல்லா உப்பி வர்றதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக காய்ஞ்சிருக்கணும். நம்ம அரை காய்ச்சலாக இருக்கும்போது பூரி வந்து அந்த அளவுக்கு உப்பி வராது. இதாங்க ரீசன். சப்பாத்தியை விட பூரி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான சூப்பரான டேஸ்டியான பூரியும் பூரிக்கிழங்கும் ரெடிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செம்மொழி குட்டி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.